வைனத்தேயா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 2026 22 ஜனவரி முதல் 28 ஜனவரி வரை இந்த வாரத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் 12 ராசிகளுக்கான வார பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு 10 சூரியன், 9 செவ்வாய், 11 புதன், 12 சனி, 2 ராகு, 8 கேது. இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் முன்னேறும். தைரியமான முடிவுகள் வெற்றி தரும். எதிர்பாராத ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அவசர கோபத்தை தவிர்க்கவும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை சிவப்பு மலர் தானம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 3, நிறம் சிவப்பு. ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு 9 சூரியன், 8 புதன், 10 செவ்வாய், 11 குரு, 12 சனி, 1 ராகு, 7 கேது. பணவரவு சீராக இருக்கும். நீண்ட நாள் முயற்சிக்கு நல்ல பதில் கிடைக்கும். பிடிவாதத்தை தவிர்க்கவும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை வெள்ளை இனிப்பு தானம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 6, நிறம் வெள்ளை. மிதுன ராசியினரே, உங்களுக்கு 8 சூரியன், 7 புதன், 9 குரு, 10 செவ்வாய், 11 சனி, 12 ராகு, 6 கேது. பேச்சுத்திறன் முன்னேற்றம் தரும். ஒரு சந்திப்பு புதிய பாதையை காட்டும். வாக்குறுதிகளில் கவனம் தேவை. பரிகாரம்: புதன்கிழமை பச்சை காய்கறி தானம். அதிர்ஷ்ட எண் 5, நிறம் பச்சை. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு 7 சூரியன், 6 புதன், 8 சனி, 10 குரு, 11 செவ்வாய், 12 ராகு, 6 கேது. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் மனநிறைவு கிடைக்கும். உறவினர் மூலம் நல்ல செய்தி வரும். தேவையற்ற கவலை வேண்டாம். பரிகாரம்: திங்கட்கிழமை பால் தானம். அதிர்ஷ்ட எண் 2, நிறம் வெள்ளை. சிம்ம ராசியினரே, உங்களுக்கு 6 சூரியன், 5 புதன், 9 குரு, 10 சனி, 11 செவ்வாய், 12 ராகு, 4 கேது. உங்களின் மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும். தலைமை திறன் வெளிப்படும். பாராட்டு அல்லது அங்கீகாரம் கிடைக்கும். அகந்தையை தவிர்க்கவும். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை செம்பருத்தி மலர் அர்ப்பணம். அதிர்ஷ்ட எண் 1, நிறம் தங்கம். கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு 5 சூரியன், 4 புதன், 7 குரு, 8 சனி, 9 செவ்வாய், 11 ராகு, 5 கேது. வேலை சார்ந்த தெளிவு கிடைக்கும். திட்டங்கள் சரியாக அமையும். எதிர்பாராத உதவி கிடைக்கும். அதிக விமர்சனம் வேண்டாம். பரிகாரம்: புதன்கிழமை துளசி வழிபாடு. அதிர்ஷ்ட எண் 4, நிறம் நீலம். துலாம் ராசியினரே, உங்களுக்கு 4 சூரியன், 3 புதன், 6 குரு, 7 சனி, 9 செவ்வாய், 11 ராகு, 5 கேது. உறவுகளில் சமநிலை ஏற்படும். சமரசம் மூலம் வெற்றி கிடைக்கும். முடிவுகளை தாமதிக்க வேண்டாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றவும். அதிர்ஷ்ட எண் 6, நிறம் இளம் சிவப்பு. விருச்சிகராசி அன்பர்களே, உங்களுக்கு 3 சூரியன், 2 புதன், 5 குரு, 6 சனி, 9 செவ்வாய், 12 ராகு, 6 கேது. மன உறுதி அதிகரிக்கும். இரகசிய முயற்சிகள் பலன் தரும். மறைந்திருந்த உண்மை தெரிய வரும். எதிலும் சந்தேகம் அதிகரிக்க வேண்டாம். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை சிவப்பு பருப்பு தானம். அதிர்ஷ்ட எண் 9, நிறம் மெரூன். தனுசு ராசியினரே, உங்களுக்கு 2 சூரியன், 1 புதன், 4 குரு, 5 சனி, 9 செவ்வாய், 11 ராகு, 5 கேது. புதிய இலக்குகள் தெளிவாகும். கல்வி பயிற்சி சாதகமாகும். முக்கிய முடிவு வாழ்க்கையை மாற்றும். அவசர செயல்கள் வேண்டாம். பரிகாரம்: வியாழக்கிழமை மஞ்சள் தானம். அதிர்ஷ்ட எண் 3, நிறம் மஞ்சள். மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு 1 சூரியன், 12 புதன், 3 குரு, 4 சனி, 9 செவ்வாய், 11 ராகு,
5இல் கேது. உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். பொறுப்புகள் உயரும். தாமதமான விஷயம் நிறைவேறும். உடல் சோர்வை அலட்சியப்படுத்த வேண்டாம். பரிகாரம்: சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம். அதிர்ஷ்ட எண் 8. நிறம் கருப்பு. கும்ப ராசியினரே, உங்களுக்கு 12இல் சூரியன், 11இல் புதன், 2இல் குரு, 3இல் சனி, 9இல் செவ்வாய், 1இல் ராகு, 7இல் கேது. புதிய சிந்தனைகள் செயலாகும். நண்பர்களின் ஆதரவு உண்டு. ஒரு யோசனை லாபம் தரும். தேவையற்ற வாதங்களை தவிர்க்கவும். பரிகாரம்: சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு. அதிர்ஷ்ட எண் 4. நிறம் நீலம். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு 11இல் சூரியன், 10இல் புதன், 1இல் குரு, 12இல் சனி, 9இல் செவ்வாய், 8இல் ராகு, 2இல் கேது. மன அமைதி அதிகரிக்கும். ஆன்மீக ஈடுபாடு உயரும். நீண்ட நாள் வேண்டுகோள் நிறைவேறும். உணர்ச்சி வசப்படாமல் முடிவு எடுக்கவும். பரிகாரம்: வியாழக்கிழமை பால் தானம். அதிர்ஷ்ட எண் 7. நிறம் கடல் நீலம். இந்த வாரம் தெய்வ அருளுடன் உங்கள் நாட்கள் நலமாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.